வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திராவிட ஜனதா கும்பல் அண்ணாமலையை எப்படி வம்புக்கு இழுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக மாநிலத்துக்குள்ள கட்சியை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. உதாரணத்துக்கு, கர்நாடகா கவர்மெண்ட்டு சப்மிட் பண்ண டிபிஆர் இருக்குல்ல, மேகதாதுல அணை கட்டுவது பற்றிய டிபிஆரை போன மாதமே மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நியூஸு நேற்றைய தினம்தான் கிடச்சிருக்கு. இந்நேரம் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்திருந்தா இதை எப்பயோ மக்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தமிழக மீடியாக்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை தலைப்பு செய்தியாக போடுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு மாதத்துக்கு பிறகு தமிழக மீடியாக்களுடைய தலைப்பு செய்திக்கு பிறகு திராவிட ஜனதா கும்பலுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு வீக்காக புவராக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். மத்திய நீர்வள இணை அமைச்சர் மாநிலங்களவையில் தமிழ்நாடுடைய ஒப்புதல் கர்நாடகாவுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லையப்பா, தமிழ்நாடுடைய ஒப்புதல் தேவையில்லை இல்லையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கடுப்பாயிட்டாங்க, அண்ணாமலை உட்பட கடுப்பாகி 2021 ஒரு பேச்சு, 2026 ஒரு பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, அமமுகவும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. இந்நேரம் தமிழக பாஜக கும்பல் டிபிஆரை மத்திய நீர்வள ஆணையம் நிராகரித்த மேட்டரை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த டிபேட்டே வந்திருக்காது. டிபிஆர் சரியா இல்லை, அப்டேட் பண்ணிட்டு எடிட் பண்ணி திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு தான் மத்திய நீர்வள ஆணையம் சொல்லியிருக்காங்க. இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஆனால் தற்காலிகமாக இந்த டிபேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும். காவேரி டிபேட் நடக்குதுல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் தற்காலிகமாக. ஆனால் தீஜா கும்பல் போன மாதம் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் எடுத்து பேசாமல் ஒரு மாதத்துக்கு பிறகு மீடியாக்கள் பேசினதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், 24 மணி நேரமும் அண்ணாமலை 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 அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கிக்கு இருந்தால் தமிழகத்தில் பிஜேபி வளரவே வளராது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டி பேப்பர் லீக் பில் இருக்குல்ல, அது ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு, லோக்சபாலையும் பாஸ் ஆயிருச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு. இப்போ விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகள் நம்ம நாட்டில் பேப்பர் லீக் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கு இருக்காங்களே, அதுக்காக தான் ஆன்டி பேப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு பில்லையே மத்திய அரசாங்கம் உருவாக்கி அதை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் பொறுப்பாக என்ன பண்ணணும்? ஆன்டி பேப்பர் லீக் பில்லை ஆதரித்து ஓட்டு போடணும். ஆனால் அப்பையும் கூச்சல் கத்துறது இதை வழக்கம் போல் பண்ணிவிட்டு ஓட்டே போடாமல் பார்லிமெண்ட்டை விட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள். அப்போ எதிர்கட்சிகளுடைய நோக்கம் பார்லிமெண்ட்டில் கூச்சல் போடுறது. இதுதான், எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் கூச்சல் மட்டும்தான் போடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே 100 விழுக்காடு உறுதியாகுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மீட்டிங்கில் பேசினார். உடனே காவல்துறை அவரை கைது பண்ணிட்டாங்க. இப்போ சிறையில் இருக்கார். ஜாமீன் கோரி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க? ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? திமுக ஈகோ சிஸ்டம் பரிதாபங்கள் டீம் மேலே தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக்கிருக்காங்க. சமீபத்தில் பரிதாபங்கள் டீம் வெளியிட்ட வீடியோவில் திமுகவுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் இருக்கார்ல, அவருடைய பையன் பேசுகிற மாதிரி சுதாகர் பேசி ட்ரோல் பண்ணியிருந்தார் வீடியோவில். உடனே திமுக ஈகோ சிஸ்டம் எதுக்காக இப்படி திமுக எம்எல்ஏவுடைய மகனை கிண்டல் பண்ணி பேசியிருக்கீங்க, அவருடைய ஸ்லாங் அப்படி இருக்குது, அதுக்காக அவரை கிண்டல் பண்ணுறதா அப்படின்னு திமுக ஈகோ சிஸ்டம் இப்போது கத்திக்கு இருக்காங்க. திமுக இல்லாத மற்ற அனைவரும் என்ன சொல்கிறாங்க? தரமான சம்பவம் சுதாகர், பரிதாபங்கள் டீமுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.